அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக. படைத்த அல்லாஹ்வை எந்த சமூகம் வணங்குகிறதோ நிச்சயமாக அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் படைத்தவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக வாழ்வார்கள். மனிதன் உலக வாழ்க்கையில் சிறந்தவராக மாற்றப்பட வேண்டும் என்றால் படைத்தவன் திருமறை குர்ஆனின் மூலமாக போதிக்கின்ற போதனையின் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். படைத்தவன் விரும்புகின்ற அடிப்படையில் வாழுகின்ற வாழ்க்கைதான் இம்மையில் பலன் தரும், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நமக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கும் என்பதில் எந்த மறுப்பும் மாற்றமும் கிடையாது. அல்லாஹ்